பச்சை முள்ள சாமி ஒண்ணு உச்சி முள்ள ஏறதுன்னு எடடா தம்பி மேல கொஞ்சம் எதமா போடு தாளம் உன்னை சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கு சுத்தமில்ல யாரு மேல குத்தப்படு பாட்டம் பாடித்தான் நாடகத்தை ஓட்டணும் எடடா தம்பி மேல கொஞ்சம் எதமா போடு தாளம் நீங்க இருங்க கொஞ்சம் போதும். ஆள் இருக்கும்போது வியாபாரம் பார்க்காம இப்போ ஆளே இல்லாத இடத்துக்கு யாருக்கு 5 லிட்டரு போட்டு கொண்டு வந்தேன். நான் கட்டி காத்து நான் கஷ்டப்பட்டு கட்டுன என் மணப்பாறை என் 7 மாடி கட்டடம் இடிஞ்சு போய் கிடக்கடா. எத்தனை பேர் ஒத்தையில் போக பயந்துக்கிட்டு திரும்பி வர்றானோ, எத்தனை பேர் பைக்கை விட்டு விட்டு பின்னாடியே ஓடுறானோ. பாசத்துக்குரிய கலைராஜ் தப்பாட்ட குழு, திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி அண்ணன் சமுத்திரம். கலைராஜ் தப்பாட்ட குழுவினருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். சாரு போய் பேஜா இருக்கு. பொம்பளைய உரம் பாதியை காணாம சாணியோட பிரிச்சுலா, சாணி தெளிக்க பிரிச்சுலா. இந்த படுத்து கிடக்க பொம்பளை ஆளுங்க லேஜா கொஞ்சம் பிறண்டு விடுங்க தாய். ஒரே பக்கம் நீட்டி படுத்தீங்கன்னா சேலையில் கரையை அமைச்சிடும். சேலையில் இந்த இதுக்கே எப்படின்னா ராஜவாட்டு நிலைமை. ஐயா அவன் ஏற்கனவே பயந்து எந்திரிப்பானே தூக்கத்திலேயே. அரோகராதானா இந்த வந்துட்டேல காவடி தூக்க. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜ். இந்த வண்டியால கேதம் கேட்க நல்லா இருக்காரு. இப்போ எங்கள் அம்மா வேறு நங்கை மோகினி, 7 உள்ளே பத்திருக்காரு எங்கள் அப்பா. வெரி ஹார்ட் ஒர்க். வேலையே தான். இப்போ எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா 7 வெள்ள வத்த எல்லாரும் நீ காரி துப்புறாங்க கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு. எங்கள் அப்பா அழுதுட்டார். இன்னைக்கு உங்களுக்கு பொழுது வர்றதுக்கு 100 நாள் வேலை இருக்குது. அன்னைக்கு உங்கள் ஆத்தாதான் எனக்கு 100 நாள் வேலை. இன்னைக்கு அட்டையை பதிஞ்சா பேங்கில் காசு வருது, நான் கொண்டு போய் பதிஞ்சே பிள்ளையா வந்துச்சுட்டார். 8வது பிள்ளைக்கு எங்கள் அப்பா முயற்சி பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, கருப்பை பையில் இடம் இல்லை, வேணும்னா மணப்பாறை ஜவுளி கடை கட்டப்பை இருக்கு, அதில் ஏதாவது செஞ்சுட்டு போறியாடான்னு. என்ன செய்ய, எனக்கு ஒரு பொம்பளையே அமையலை, கல்யாணம் ஆகலை. ப்ரோ போக ரூட்டு தெரியாம திடுறேன். இப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டாங்கன்னா எப்படின்னு இப்படி கேட்டா, எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இல்லை நீ எதுவும் சொல்லியே போயா. அம்மாட்ட கேட்டோம்னா நைஸா நோண்டிருப்பியாவா முறகாட்டவே. ஏன்னா மருமையை உனக்கு பொண்ணை கொடுத்த மகளை திருப்பி கூடியா. என்னவாமா பொண்ணை பத்தி விசாரிக்க அந்த மாதிரி நல்ல இல்லையான்னு அம்மாட்ட கேட்டேன். நான் அன்னைக்கு எங்களுக்கு குறிஞ்சி நிலம் இருக்குல்ல, இதுல விவசாய வேலை செஞ்சதுனால என்னையால பொண்ணு வாக்க போக முடியும். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போயிருக்காங்க, பூக்கடையில பூவை கேட்டிருக்காங்க. 1 முழம் பூவு 1300 ரூபா சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு, இந்த எருக்களம் பூ இருக்குல்ல அதை உடச்சு கொண்டு போய் அந்த புள்ள மருமக தலையில வைக்கணும்னு வச்சு பால் அடிச்சு குடிச்சு, அந்த எருக்கம்பால் அடிச்சு இப்போ ஒரு கண்ணு சுண்டு. பொண்ணு எப்படின்னு கேட்டேன், எப்படி போங்கப்போ நாத்து நட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, போய் காலை வச்சிருக்க அப்படியே பறிஞ்சிருச்சான். பின்னாடி கருது வண்டி வந்து அறுக்கிற அளவுக்கு அவ காலு போட்டா அப்படிதான். வீடு கட்டி இருந்திருக்காங்க, செக்கக்கலை தொட்டு வச்சிருக்கா, வீடு காங்கிரீட் முடிஞ்சு வச்சான். பரவாயில்லையே, யோகமான பிள்ளையா இருப்பா போல இருக்க. ஆனா வருங்கால என் மனைவி கருப்பா மதுரை பாண்டிமுனி அரும்பு உடையக்கூடாது. என் கல்யாணத்தை அழகர் கோயில தான் வைப்பேன். 4 மணிக்கெல்லாம் கிடாயை வெட்டி உரிச்சிருவேன். 12 மணி ஆச்சுன்னா தண்ணியை போட்டு வந்து செவரோட்டிக்கு அடிச்சுக்கிடுவாங்க. பொம்பளை ஆளுகள்லாம் கல்யாணத்துக்கு வரணும் தான். வந்தால் ஆளுக்கு ஒரு வாழை மரத்தில் வாழைக்காயை பிச்சு சண்டை போடுங்க.
என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அது உங்களுக்கு அக்கா தானே? எனக்கு அக்கா. பேர் என்ன தெரியுமா? புஷ்பலதா. ஆஹா, புஷ்பலதா. ஆனா நான் இன்னும் பார்க்கல. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? புசு புசு. யாரும் சிரிப்பு காட்டுறாங்களா? ஏன் சிரிக்கிறிய? வருங்கால என் மனைவி. நான் மடியிலேயே தலை வச்சு படுத்துக்கிட்டு வேலை வெட்டிக்கெல்லாம் போவே மாட்டேன். அதே எனக்கு என்னடா என்ன முழுக்குன்னு குத்துது? யோகார பொம்பளை. அம்மி கொலைய தூக்கிட்டு வந்துட்டாளா? கட்டி பிடிச்சிட்டாங்க. டச். ஏப்பா அந்த கையை எங்கனே நான் பார்த்துருக்கேனே. என் நாடக காசை பூரா திண்ட கை மாதிரி இருக்கு. அதே சிவப்பு கயர். அப்படி ஒரு பொண்ணை நம்ம தப்பா எடுத்துக்கூடாது. என் பெத்ததாய் சொல்லும் போது அழகு விட்ட பொம்பளை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இறுதிக்கட்ட மியூசிக் வாசிட்டாங்க. அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது. அவ்வளோதான். சோசியர் சொன்னார். என்ன சொன்னார்? 2 வருஷத்துக்கு உன் கிரகம் விடாதுன்னு. அதை 15 மாத்திக்கிறோம். கிரகமா இருக்கு உங்களுக்கு. இங்க நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு போறான். இன்னும் 32 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. ஏன் மச்சான் அவ்வளோ அழகா இருக்கேன் நானு? ஏன் நினைப்பா இருக்குமா? காலையில போய் நீங்க சோத்துல கை வைக்கும் போது அவங்க எல்லாரும் சோத்துல கைய வைக்கிட்ட நீ கொண்டாடி மல்லிகை வாங்கிட்டு இருக்காரு. இத மண்டையில வைக்க போறீங்களா இல்ல? வா அடே கலைமணி, ப்ரெஷர் மாத்துறது வச்சிருக்கேன். எனக்கு படன்னு வருதுடா மச்சான். சுசி வா, ஒரு 200 ரூபா கொடுத்து இதை வச்சுக்கவேன். நீ ஓசில கொடுத்தா கூட வேணாம். அவனுக்கு நான் பழகி கொடுக்கவா? சித்தி யாரு உனக்கு சித்தி? சீட்டு வருது. நான் உனக்கு மாட்டேன்டா சொன்னேன். எது காலில் விழுகுறா? அது ஜாக்கெட்ட பாருங்கடா, கரையான் புத்து வரும் பாரு. இது முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்டு. ஏதா பொம்பளையாள் ஊரா இதை ஊரில் வச்சு 100 நாள் வேலைக்கு கூட்டு போறீங்களா? ஆனால் 100 நாள் வேலைக்கு போச்சுன்னா கிளர்க்கு இருக்காரு போல. அவர் பஞ்சாயத்து கிளர்க்கு வெட்டிடுறான். வெட்டி மசுரெல்லாம் பிடிக்கும். அண்ணா எதுல? ஆமா ஆமா மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் அண்ணன் வாழணும். நான் உனக்கு பொச்சுன்னு முத்தம் கொடுக்காம. ஐயோ ஐயோ என்னை விடுமா அம்மா. அண்ணே எடுத்து வச்சு விடுங்க பின்னால. என்ன இது மூஞ்சிய பாருங்க, நல்லா போய்ங்க. அடுத்தவங்க காமிக்காதங்க மச்சான். என்னத்தை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க. மச்சான் பூவை நெஞ்சில தொங்க விடுற. வேற எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் மூத்த கொண்டாட்டிய கூப்பிடுறேன். கல்யாணம் ஆயிடுச்சு. சிவு புசு, இது பேர் புசு, அது சிவு. அண்ணே ஐயோ உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி மச்சான் இருக்கீங்க? எப்படி மச்சான் உங்களை பார்த்து ஆளெல்லாம் உடம்புலாம் இழைச்சு போச்சு. என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு என்னாச்சு? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? நீங்க தெரியும் நினைப்புல நீங்க இருப்பீங்கன்னு மச்சான். ஆமா, நீ 1000 இருந்தாலும் ஆமா 1000 இருந்தாலும் எனக்கு இலைய தாரம். அதனால நீ இலைய வடியா. சரிங்க மச்சான். இவ மூத்த தாரம், இவதான் எனக்கு மூத்த தேவடியா. நான் கூட என்னமோ தனியா தான் இருக்கேன்னு நினைச்சேன். இவளோட தான் இருக்கேன். அடி பீத்த நாய முகர கட்டைய பாரு, முகர கட்டைய இடிச்சேன். முகர பேரு புசு. என்னைய புசு, என்னைய புசு. வாயா நீ, நான் இருக்கேன். அவளை பிடிச்சி எடுத்துட்டு வர என் எடுபட்ட சிரிக்க. வேற பொம்பளை உனக்கு புருஷனே ஆம்பளை கிடைக்கல ஊர் உலகத்துல. போக வேண்டியதான் நான் கிட்ட. ஏன் புருஷன் தான் உனக்கு வெறி எடுத்து பார்த்துக்க. உனக்கு அடக்கி பேசு. போடி மான கட்ட சிரிக்க. ஆளு முகர கட்டைய பாரு, முகர கட்டைய பாரு. அறுத்து புரு அறுத்து. முகர கட்டைய பாருங்க. என்னையா புசு புதுன்னு சண்டை வேணா. பாடி அடிபட்ட சிரிக்க. அடி பாடி புருஷனுக்கு வெறி எடுத்தவளே. என்னடி ஏன் புருஷனை அதுலயும்
இப்பல என்ன கொல்ல பாக்குறியாடா ஏய் சிண்ட என் மாமா மூணாவது போல ஏய் நிறுத்துடி என் மாமா எனக்கு தான் நிறுத்துடி. எனக்கு தாண்டி புரிஞ்சு எனக்கு தாண்டி என் தாண்டி அண்ணா நீ ரொம்ப கொடுத்து வச்ச ஆளியா. நீ அங்க அவன்கிட்ட போவே நீ போவே ஏண்டா மானகட்ட பேல அவன் மோரக்கடையில என்ன இருக்கு கொல்லி கடைய வேக பசமே இருக்கு அங்க போய் புசு எது மோரக்கடைய பாரு ஐயே எதுல குறத்தலா இருக்கு என் கால்ல குறத்தலா செத்துட்டாரியா. ஐயே கால பாரு என்னமா அடுப்புக்குள்ள வச்ச கறிக்கோட்டை ஏட்டம் ஐயோ என் சாமியா ஐயோ என் புருஷனை கொண்டு விட்டாலே சண்டால சிரிக்கி காலை தூக்கி நான் பெத்தேன். பாடி இழுத்தா சிரிக்கி நான் பெத்தேன் பிறந்தேன் எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தேன் பிறந்தாலும் ஒப்பு. சண்டை வேணாம். ஏ வாய் அவன் முகர கட்டைய பாரு வழக்கம் கட்ட இருக்க அவ புசு புசுன்ட்டு இருக்கிற எடுபட்ட பையன் ஏ பாடி எடுபட்ட சிரிக்கி ஓ தொல்லை கடைசி என்னை கொல்ல பாக்குறாரு ஏ பாடி புருஷனுக்கு பெரிய இடம். எனக்கு வேணாம் பாடி. எனக்கு வேணாமே ஏ, பாடி. புசு மடுவு தெரியுது புசு. ஆட்டி அதை தவிர அஞ்சாறு ஊரை கெடுத்தவளே உன் லட்சணம் தெரியாது ஏ பாடி மூணாவது முச்சந்தியில போய் 3 பேத்த வச்சிருந்த உன் லட்சணம் தெரியாது என்னையா புதுசு அங்க போற ஒரு நாளைக்கு உண்மையா போட்டு அடிக்கிறோம் மொத்தம். என்னையா ஏயா என்ன வச்சிருக்க நீ என்ன அவட்ட புசு புசுன்னு இருக்கற காசை கொடுங்க நான் போறேன். ஓவர் ஆடி. எனக்கு தெரிய முடியும் நீ மனப்பாறையில மது நான் போறேன் அப்ப விட்டுக்கு எனக்கு எதுல குளத்துல இருக்கு கையில குறைச்சலா இல்ல மண்டையில குறைச்சலா இல்ல தொண்டையில குறைச்சலா ஐயா ஐயே நான் போறேன் இந்த சிறுக்கி என்னத்த சொக்கு முடிய போட்டு மயக்கனார தெரியல அடுத்து ஓடி நோ மடு டச் நோ. நம்ம ரெண்டு பேரும் அக்கா தான் ஆமா நீ நானும் ஒண்ணா பிறந்து குடல இருந்து போச்சு ஏய். பாடி என்கிட்ட என் புருஷனை மயக்கிட்ட என் மாமா எப்போ? அழுகாத என்னதான் இருந்தாலும் நம்ம அடுப்புல அந்த ஒரு வரகத்தை விடணும் இதுல கொண்டு வந்து இந்த விறக விட்டுட்டு இதுல விட்டாலும் அப்படித்தான் இருக்கு ஏலே நம்ம ரெண்டு பேரும் அக்கா தான். தலைமணி சொல்லுங்கண்ணே. தொப்பு இல்லாத பொம்பளை எங்கே தான்டா வாக்கு. தொப்புடு இல்லாத பறவை பொம்பளை இருந்தாலும் பரவாயில்ல குண்டி இல்லாத பொம்பளைய பிடிச்சிருக்கியா நீனு அது வயிறை பாருவேன் குட்டில 8 நாள் பட்னியா கிடக்கும் பாரு. தண்டி இருக்குது உனக்கும் தான் இருக்குது. புசு என்னடா புசு குசுன்னு இருக்குது. புஸ். ஐயா என்னையா இன்னும் புசு புசுன்ட்டு இருக்கிற என்னையா புசு புசுன்ட்டு இருக்க இன்னும் ஒரு அளவு தான் ஏய் பொய்யால உண்மையிலே அடிச்சு வீங்குற அளவுக்கு அடிக்கிறாடா அவன். ஏத்தோட என்ன பார்த்தணும் என் தங்கச்சி அடிச்சு விடுறாளே நீயே அடிச்சு விட வேண்டியதானே நீ போய் அடிச்சு விடு தங்கச்சி சிவு